வெல்கம் பேக் டு மை சேனல் லஸ்ரா வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ காலையிலேயே வந்து டிகாஷன் போட்டு குதிச்சிட்ருக்கு டீக்கு. ஸோ இது வந்து சண்டே அன்னைக்கு மார்னிங் எடுத்த வீடியோ தான். ஸோ சண்டே வந்து கொஞ்சம் நல்லாவே டே போயிட்டு இருந்துச்சு. அதுதான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் கொஞ்சம் சின்னதா அப்படின்ட்டு. எப்போவுமே வந்து டெய்லி வந்து டீ குடிக்கிற ஒரு ஆளுண்டாக்கா அது நான் தான். ஸோ காஃபி இதெல்லாம் நம்ம குடிக்காம இது ஒரு கப்பு டீ குடித்தா தான் டே இதாகும். நிஹாலை ஸ்கூலில் அனுப்பிட்டு ஒரு கப்பு சூடாக டீ குடிக்கும்போது ஒரு தனி இதாக இருக்கும். சும்மா காஃபி இதெல்லாம் குடிப்பேன். ஹார்லிக்ஸ் அது தனி ஒரு செக்ஷன். நம்ம செக்ஷன் எப்போவுமே டீ தான். ஸோ எப்போவுமே எனக்கு மட்டும் டீ போடுவேன். ஸோ இன்னொரு கப்பு டீ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்திருப்பேன் ஒரு ஷார்ட்ஸில் எனக்காக ஒரு சர்ப்ரைஸுமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு சாட்டர்டே அன்னைக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ என்னென்னா அன்றைக்கி மார்னிங் சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஊருக்கு வந்திருந்தாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் சொல்லாமல் கொள்ளாமல் சர்ப்ரைஸாக வந்தது. சர்ப்ரைஸ்ன்னு சொல்ல ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான் சொல்லாமல் வந்தது கிடையாது இல்லையா, இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ வந்து அகலுக்கும் எனக்கும் தான் சேர்த்து டீ போட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ ஆளுக்கு ஒரு கப் டீயை சூடாக பேசிக்கிட்டே அப்படியே டீ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா பசர வேலைலாம் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு மேரேஜ் இருந்தது. நம்ம அன்றைக்கி வந்து மெஹந்தி போட போயிட்டு வந்தேன் இல்லையா, ஸோ அவளுக்கு கல்யாணத்துக்கு தான் போகணும். ஸோ சாட்டர்டே வந்து சீனி போடுற ஃபங்க்ஷனுக்குமே இன்வைட் பண்ணியிருந்தா. ஸோ வந்து திடீர்னு ஊருக்கு வந்திருந்ததுனால அன்றைக்கி எங்கேயுமே நான் கிளம்பல. ஸோ கல்யாணத்துக்கும் போகாமல் இருக்க முடியாது இல்லையா, அதனால் கல்யாணத்துக்கு ரெடி ஆகியாச்சு. ஸோ கூப்பிட்டதுக்கு வந்து அன்றைக்கி அப்போ தான் நீ ஊருக்கு வந்திருந்தா. ஸோ வெளியில் கொஞ்சம் வேலை இருக்குது, நீங்களும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஆகலுமே கிளம்பிட்டா. ஸோ கிளம்பும்போது எல்லோரும் ஒன்றா தான் கிளம்பணும். பட் வந்து ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, வேலை இருந்ததுனால. ஸோ நான், நிஹால், 3 பேர் தான் வந்து கல்யாணத்துக்கு கிளம்பி போயிட்டு வந்தோம். என்னென்னா அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஒரு 12:30 ஆகிடுச்சு. நிக்காஹுக்கு அட்டென்ட் பண்ண முடியல. நிக்காஹுக்கு போயிருந்தால் இன்னும் கொஞ்சம் வீடியோ கூட கொஞ்சம் கவர் பண்ணியிருந்திருப்பேன். வீடியோவுமே வந்து அன்றைக்கி எங்கே சும்மா ஒரு அளவுக்கு முடிஞ்சது தான் வீடியோஸ் வந்து இது பண்ணியிருந்தேன். நிஹால் வந்து பார்த்திங்கன்னா அவன் இந்த ஷாக்லேருந்து வெளியே வரவே இல்லை. ஷாக்னா சொல்லாமல் கொள்ளாமல் அப்பா ஊருக்கு வந்ததில் அவருக்கு கொஞ்சம் ஷாக்கிங். அவருக்கும் ஷாக் தான், சர்ப்ரைஸ். அதோடு இல்லாமல் இந்த ஷாக் அதை விட்டு இன்னும் வெளியே வரல. அதனால அவள் பார்த்திங்கனாக்கா அப்படியே ஒரு மாதிரியே நின்றுட்டு இருந்தான். சொல்லலை வரும்போது ஏன் சொல்லிட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கோவமாக இருந்தார். அதெல்லாம் முடிச்சுட்டே பேசிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு வந்துட்டோம். வரும்போதே வந்து சாப்பாட்டு வேலைலாம் போய்கிட்டு இருக்கு. மாப்பிள்ளை வீட்டு சைடும் பொண்ணு வீட்டு சைடும் 2 சைடுமே வந்து ஒரே சாப்பாடாக இது பண்ணியிருந்தனால செம்ம கூட்டம். நிற்கிறதுக்கு இடம் இல்லை, அந்தளவுக்கு நல்ல கூட்டமாக இருந்தது. உள்ளே வந்து பொண்டோளுக்கு சாப்பாடு வேலை போயிட்டுருக்கு, வெளியில் ஆம்பளைகளுக்கு. எங்களுக்கு இந்த சைடில் கொஞ்சம் சாப்பாடு வேலை இது பண்ணியிருந்தாங்க. நல்ல வேலை டேபிள் உட்காந்து இது பண்ணுற மாதிரி வந்துச்சா. வந்ததும் அதுக்கப்புறம் எந்திரிச்சதும் நான் உட்காந்துட்டேன். அம்மா வந்து சைவ சாப்பாட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வந்து புலாவ் தான் வச்சுருந்தாங்க. புலாவ், சிக்கன் கிரேவி, பச்சடி, தால்ச்சா இதெல்லாம். அதில் வந்து ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க. டேஸ்ட் வந்து மாம்பழத்தோட ஃப்ளேவரில். அது கஞ்சின்னு கிடையாது, அது ஒரு டெசர்ட்டு டைப்புக்கு இருந்துச்சு. நல்லா இருந்தது. ஒரு சிப் பண்ணோடனே ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு மாம்பழத்தோட ஃப்ளேவரில். இப்போ சீசன் வேறு போயிட்டுருக்கா மாம்பழத்தில். ரொம்ப அட்டகாசமாக இருந்தது அந்த ஸ்வீட்டு. எல்லாம் முடிச்சுட்டு அம்மா வந்து சைவ சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா. எல்லாமே எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக எப்படியாவது பொண்ணை போய் உள்ளே பார்க்கணும் அப்படின்ட்டு வந்துட்டோம். ஸ்டேஜுமே கூட வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக என்னால் இது பண்ண முடியல. ஏன்னா வந்து உள்ளே சாப்பாட்டு வேலை போய்கிட்டு இருக்கா, நிற்கவே முடியல. அப்படியே ரோலிங்கில் போங்கிற மாதிரி மெதுவாக வந்து நான் பொண்ணு ரூமுக்கு வந்துட்டேன். நிக்காஹுக்கே வந்திருந்தால் முன்னாடியே வந்து பார்த்துட்டு நிறையா கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே இது பண்ணியிருப்பேன். பட் வந்து செம்ம இதாக இருந்ததுனால முடியல, லேட்டாக வந்து மாட்டிக்கிட்டேன். எப்படியோ ஒரு வழியாக பொண்ணை போய் கிட்டன போய் பார்த்துட்டு ஸ்டெயின் எப்படி இருக்குதுன்னு பார்த்தேன். மெஹந்தி டிசைன் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் நினச்ச மாதிரியே ஸ்டெயினுமே ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. நல்ல டார்க் ஒரு ஸ்டெயின் கொடுத்துருந்தது, நல்லா இருந்தது. ப்ரைடுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது அவளுக்குமே. ஸோ ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே கவர் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். ஏன்னா வந்து வந்ததோட நேராக சாப்பாட்டில் போய் உட்காந்தாச்சா, உள்ளே வர முடியல. ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஊருக்கு வந்தது எல்லாம் சொல்லி பேசிகிட்டு இருந்துட்டு ஃபோட்டோஸ்லாம் கவர் பண்ணிக்கிட்டு அப்புறமா கிளம்புனோம். ஏன்னா வந்து சாப்பிட்டதோட உள்ளே வந்து இது பண்ணவே முடியல. ஆனால் வந்து எல்லாரையும் பார்க்கணும், பேசணும். எல்லாருமே கொஞ்சம் வேலையாக பிஸியாக இருக்கிறாங்களோ இல்லையா, பொண்ணோட சைடு மாப்பிள்ளை சைடு எல்லாருமே வந்து கொஞ்சம் கலரி இது பண்ணுறது அதெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எல்லாருக்காகவும் வெயிட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் வேலை இதாக இருந்ததுக்கப்புறமா பார்த்துட்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் சலாம் சொல்லிவிட்டு கிளம்பி நாங்கள் வந்துட்டோம். ஸ்டேஜ் வந்து ஃபுல்லாக வந்து அது ஒரு ப்ளைனாக இது பண்ண முடியல. பிள்ளைங்க மட்டும் உட்காந்துருக்கும்போது எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் ரொம்பவே பிஸியாக அங்கே போயிட்டுருந்துச்சு. நல்லா இருந்துச்சு, டெக்கரேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுமே கொஞ்சம் பேர் இருந்தாலும்ல, எல்லோரையும் பார்த்து பேசிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லோரையும் பார்த்து பேசினதில் அல்ஹம்துலில்லாஹ். பார்த்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்த்தா அப்போவுமே வந்து பார்த்திங்கனாக்கா சாப்பாட்டு வேலை முடியவே இல்லை. இன்னமும் வெளியில் சாப்பாட்டு வேலை நாங்கள் கிளம்புறப்போ ஒரு 1:30 மணி இருக்கும். அப்போவுமே போய்க்கிட்டு இருந்துச்சு. நல்லா அழகா ஒரு இதாக இருந்தது. நல்ல ஒரு வைபாக நல்லா இருந்துச்சு அன்றைக்கி சண்டே.
ஸோ நிஹால் வந்து தனியாக அவர் வந்து இப்போ ஆம்பளை ஓ செட்டில் உட்காந்து சாப்பிட்டுட்டாரு முன்னாடியே. நானும் அம்மாவும் உட்காந்து சாப்பிட்டுட்டு வரதுக்கு தான் லேட் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்ததில் அவன் ஒரு மாதிரியா ரொம்ப வேக்குது, ரொம்ப ஒரு மாதிரியாக்கு வெளியே போகலான்னு சொல்லிட்டு இருந்தான். ஸோ ஆட்டோவுக்கு கால் பண்ணி ஆட்டோ வந்ததுக்கப்புறம் நாங்களுமே வந்து கிளம்பி வந்துட்டோம். வந்ததோடு அந்த சாப்பிட்ட அந்த இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லி புள்ள வந்து எனக்கும் அவனுக்கும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அவருக்கு வந்து ரெட் வெல்வெட் ஃப்ளேவரும் எனக்கு வந்து டபுள் சாக்லேட் ஃப்ளேவரும் வாங்கிட்டு வந்தார். என்ன தான் நம்ம வெயிலில் வந்து இந்த பிரியாணி புலாவ் சாப்பிட்டுட்டு வந்து சுடு தண்ணி குடித்தாலும் சுடு தண்ணி தான் குடிக்கணும். ஆனாலும் வந்து இந்த ஜூஸ் ஐஸ்கிரீம் அது சாப்பிடணும் போல தான் இருக்கும். எனக்கு அந்த ஜூஸை விட ஓகே ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்பவே பிடிக்கும். அந்த பிரியாணி புலாவ் ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டு இந்த மாதிரி கூலிங்காக ஏதோ சாப்பிட்றது பிடிக்கும். ஐஸ்கிரீம்லாம் ரொம்ப ஓகே. ஜூஸ்லாம் குடிக்கிறது விட இது சாப்பிட்றது பிடிக்கும். அதை சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி குடிச்சிட்டோன்னா நம்மளுக்கு சீக்கிரம் இதாகிடும். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் சண்டே வந்து இப்படி தான் எனக்கு டே நல்ல விதமாக முடிஞ்சுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.